வானதி. வானதி யாருக்கும் தெரியாதவங்க. வானதி மிகச்சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக அண்மையில் அவர் பெற்ற புகழ் சிங்கப்பூரை பிரதிநிதித்து மலேசிய பேச்சாளர்களோடு பேசி வெற்றி பெற்று இன்று மலேசிய பேச்சாளர்களோடு போரிடுவதற்கு தயாராக. அப்படிப்பட்ட வானதி பிரகாஷ் இல்லையா, ரொம்ப அழகாக பேசுகிறவங்க. எல்லா செய்திகளும் அது தமிழ் நல்லா பேசுகிறோன்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு பேசணுமா? இவங்க பேசினாலே தமிழ் நல்லா தான் இருக்கும். அதனால நானும் ரொம்ப நினைக்கிறது, என்னைக்காவது ஒரு கையில் பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்களா, பேப்பர் எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்களான்னு பார்ப்பேன். ஆனால் நான்லாம் பேப்பர் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அவங்க பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வர்றதில்லை. பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வராமையே மடை திறந்த வெள்ளமாய் பேசக்கூடிய வானதி இன்று நம்மோடு பாருங்கள். அவங்க திட்ட மேலாளர் அப்படின்னு அதெல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு நமக்கு அவங்க தமிழ் வழங்க வருகிறார் பாருங்கள். ஒரு மாபெரும் இலக்கிய வனத்தில் பூத்திருக்கும் இலக்கிய மலராகிய அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், 10 பட்டினப்பாலை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி என அனைத்து இலக்கிய மலர்களையும் வந்தவர்களுக்கெல்லாம் வாசத்தோடு வழங்கியதோடு அல்லாமல் வனத்தில் இன்னும் ஒரு 4 அடி எடுத்து வைத்தால் இலக்கிய மலராகிய நாலடியாரையும் காணலாம் என்று சொல்லி எங்கள் கைப்பிடித்து இலக்கிய வனத்திற்குள் அழைத்து செல்லும் இலக்கியவாணி சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், வனத்தின் தமிழ் மனத்தை உலகம் போன்ற செய்து கொண்டிருக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்திற்கும், அவையோருக்கும், அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் அன்னையின் ஒரே பிரசவத்தில் பிறந்த 2 பிள்ளைகள் தான் திருக்குறளும் நாலடியாரும். 2 வரிகளில் அறம் வலியுறுத்துவது திருக்குறள், 4 அடியில் அறம் போதிப்பது நாலடியார். நாலடியார் சங்க இலக்கியத்தில் 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஜீவ் போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உலக அரங்கில் அறம் பேசிக் கொண்டிருப்பது. திருக்குறள் போலவே நாலடியாரிலும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பால்கள் உள்ளன. அதில் அறத்துப்பாலில் துறவரவியலில் உள்ள 6 அதிகாரங்களை பற்றித்தான் நான் பேச போகிறேன். செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்துதல், சுயதன்மை, துறவு என்ற இந்த 6 அதிகாரங்களை பற்றித்தான் ஆராய போகிறோம். துறவரவியல் என்றவுடன் துறவு போகிறவர்களுக்கும் வீடு பேறு அடைய விரும்புவர்களுக்கும் மட்டும்தான் இது பயன்படும். நாங்கள் யாரும் துறவியாக போக தயாராக இல்லை, அதனால் இது எங்களுக்கு தேவையில்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். துறவுக்கு மட்டுமல்ல, துன்பம் இல்லாத தூய்மையான வாழ்க்கையை வாழ நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரங்கள் நிச்சயம் பயன்படும். திருவாசகத்தில் ஒரு பாடல் வரும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடு பெற்றேன். அதாவது புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரங்களாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவையாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் இருந்து இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மனித பிறவி எடுத்ததன் பயன் என்ன? நம் பிறவி பலனை எப்படி அடைவது? இந்த பலனை அடைய வேண்டும் என்றால் அறம் செய்ய வேண்டும். அதற்கு நம்மிடம் இருக்கும் பொருள், செல்வம், வீடு, வாசல் இது எல்லாம் நிலையில்லாதது என்பதை உணர வேண்டும். அந்த நிலைத்தன்மை, நிலையற்றதை உணர்த்துவதுதான் இந்த துறவரவியல். இதில் முதல் அதிகாரம் செல்வம் நிலையாமை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், யானை மீது ஊர்வலம் வந்தாலும், அறுசுவை உணவு உண்டு வாழ்ந்தாலும் அவர்களுக்கும் கூழுக்கு கையேந்தும் நிலை ஒரு நாள் ஏற்படலாம். இந்த செல்வம் நிலையற்றது என்பதை உணர்த்துகிறது. நம்ம எல்லாரும் ஒரு வசனம் கேட்டிருப்போம், கண்ணா வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான், மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இந்த வசனத்திற்கான விதை இங்க நாலடியார்ல இருக்கு. அகடுற யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடவால் போல வரும். அதாவது இந்த செல்வம் என்பது யாரிடத்திலும் நிலைத்து நிற்காமல் வண்டி சக்கரம் போல மேல் கீழாகவும் கீழ் மேலாகவும் மாறிக்கொண்டே இருக்கும்.
அதனால் உங்களிடம் இருக்கும் பொழுதே அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்ற அறம் இந்த செல்வ நிலையாமை அதிகாரத்தில் பேசப்படுகிறது. அதே போலத்தான் இளமை நிலையாமை அதிகாரமும். இளமையாகத்தானே இருக்கிறோம், நாளை அறம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். காரணம், வயிற்றில் இருக்கும் சிசுவை கூட தேடி கொலை செய்யும் கொடுமைக்காரன் யமன் என்கிறது நாளடியார். இளமையில் ஒளி படைத்த கண்கள் நாளை ஒளி இழந்த கண்களாக மாறலாம். நிமிர்ந்த நன்னடை நாளை ஊன்றுகோல் தேடலாம். கடித்து மெல்ல உதவிய பற்கள் நாளை காணாமல் போகலாம். குழிவிழும் கன்னங்கள் கலை இழந்த முகமாக முதுமையில் மாறும். இப்படி நிலையில்லாததான் இந்த இளமை என்பதை உணர்ந்து இந்த இளமையின் பால் மயக்கம் கொள்ளாமல் பிறருக்கு நன்மை செய்யுங்கள் என்பதை வலியுறுத்துவதுதான் இளமை நிலையாமை அதிகாரம். அடுத்து யாக்கை நிலையாமை. யாக்கை என்றால் உடம்பு. எலும்பு, தசை, தோல், குருதி ஆகிய 8 வகையான தாதுக்களால் ஆனதுதான் இந்த உடல். இந்த உடல் எப்படிப்பட்டது என்று நாளடியார் கூறுகிறது தெரியுமா? புல் நுனியில் இருக்கும் நீர்த்துளி போன்றதாம். மழை நீரில் தோன்றும் குமிழிகளை போன்றதாம். உயிர் இருக்கும் வரைதான் இந்த உடலுக்கே வேலை. இப்படிப்பட்ட நிலைத்தன்மை இல்லாததான் இந்த உடல் என்பதை உணர்ந்து இந்த உடலின் பால் ஆசை கொள்ளாமல் பிறருக்கு நன்மை செய்யுங்கள் என்பதை வலியுறுத்துவதுதான் யாக்கை நிலையாமை அதிகாரம். சரி, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, உடம்பும் நிலையில்லாதது. அப்பொழுது எதுதான் நிலையானது? நாம் செய்யும் அறம், நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி, அதை வலியுறுத்துவதுதான் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம். சரி, எது அறம்? அதை எப்படி செய்ய வேண்டும்? அறம் என்றால் உண்மை, நேர்மை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தான் சம்பாதிக்கும் அனைத்தும் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்து தனக்காக மட்டுமே செலவழித்து தனக்காக மட்டுமே சேமித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. வறியவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், பசித்தவருக்கு பரிமாற வேண்டும், ஆதரவற்று வருந்துபவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், தங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். இந்த உடல் தூய்மையற்றது என்பதை உணர்ந்து சிற்றின்பங்களின் மேல் ஆசை கொள்ளாமல் பலருக்கும் நன்மை பயக்கும் வகையில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதுதான் இந்த துறவரவியல். இந்த 6 அதிகாரத்தின் சாரத்தையும் 2 பாடல்களின் மூலம் அறியலாம். அதில் முதல் பாடல், நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றன ஒன்றன வல்லே செய்யின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. நின்றன ஒன்றன சென்றன என எதுகை மோனையோடு அடுக்கு தொடரோடு அமைந்த அழகான பாடல் இது. நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து, அதாவது நிலையானது நிலையானது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பொருள், செல்வம், வீடு, வாசல், புகழ், இளமை, உடல் வலிமை, இது எல்லாம் நிலையில்லாதது என்பதை உணருங்கள். ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க. வல்லே என்றால் விரைவாக, உங்களால் முடிந்த அரசியல்களை விரைவாக செய்து விடுங்கள். காரணம், சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. நம் வாழ்நாள் சென்று கொண்டே இருக்கிறது. செருத்துடன், அதாவது கோபத்துடன் யமன் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். இந்த 2 புள்ளிகளும் எப்பொழுது சந்திக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதனால் அதற்குள் உங்களால் முடிந்த அரசியல்களை காலம் தாழ்த்தாமல் செய்து விடுங்கள் என்ற அறத்தை வலியுறுத்துவதுதான் இந்த பாடல். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. இதே போல அடுத்த பாடல், தோர் போர்வை மேலும் துணைப்பளவாய் பொய் மறைக்கும் மீட்போர்வை மாற்றித்து உடம்பானால் தோல் போர்வை மேலும் துளைப்பளவாய். அதாவது இந்த தோல் என்பது 9 துவாரங்கள் கொண்ட நம் உடலின் அழுக்குகளை மறைத்து வைத்திருக்கிறது. மீட்போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்ற அதனை பைமறையா பார்க்கப்படும். அதாவது நம்முடைய உடலின் தன்மையை விளக்கும் பாடல் இது. நம் உடம்பு என்பது துர்நாற்றம் வீசக்கூடிய 9 துவாரங்கள் கொண்ட தோலினால் ஆன பை. நம் தோல் என்ற போர்வையை கொண்டு நாம் அழுக்குகளை மறைத்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட உடலின் தன்மையை உணர்ந்த அறிவுடையோர் மற்றவர்களின் உடலின் மீது காமம் கொள்ளாது அற செயல்களை செய்து தங்கள் பிறவி பயனை அடைவார்கள் என்பதுதான் கருத்து. இந்த பாடலில் கடைசி வரியை நாம் உற்று நோக்க வேண்டும். பைவரியா பார்க்கப்படும். அதாவது இந்த பையை வெளியில் பார்ப்பதற்கு அழகாகவும் ஆசைப்படும் விதத்திலும் இருக்கிறது. இதே பையை உள்புறம் வெளிப்புறமாக பார்க்க வேண்டும். அதுதான் பைமரியா பார்க்கப்படும். இதே பையை நாம் உள்புறம் வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது இதை ரசிக்க முடிகிறதா? இதே போலத்தான் நம் உடலும்.
காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா. காயம் என்றால் உடல். இந்த உடல் என்பது தோளினால் ஆன காற்றால் அடைக்கப்பட்ட பை, அவ்வளவுதான். இந்த உடலால் பெருமை அல்ல, இந்த உடல் கொண்டு நாம் செய்யும் அரசியல்களால் தான் நமக்கு பெருமை என்பதையும் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. இப்படி நாலடியாரில் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் அறம் சொல்பவை. இது அறநூல் மட்டும் அல்ல, நம் அகத்தை தூய்மைப்படுத்தும் நூலும் கூட. நாலடியாரை பள்ளியில் மனப்பாட பகுதியாக மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டுமே படித்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் நாலடியார் உணர்த்தும் வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டேன். பள்ளியில் இடம்பெறுகின்ற இலக்கியங்கள் மதிப்பெண்களுக்காக அல்ல, மனதை பண்படுத்துவதற்காக என்ற மாபெரும் புரிதலை ஏற்படுத்தி எங்கள் மனதை இலக்கிய வழியில் பண்படுத்தி கொண்டிருக்கும் இலக்கியவாணி சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்திற்கும், அவையோருக்கும், அன்னை தமிழுக்கும் என் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை வானதி, அருமை, மிகவும் அருமை. அதாவது நாங்கள் கொடுத்த தலைப்பிலேருந்து அப்படியே வரிசையா வந்துட்டாங்க பாருங்க. செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அரண் வலியுறுத்த வேண்டும். அப்போது எப்படி இருக்க வேண்டும்? நீ தூய தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். அப்போது எல்லாவற்றிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு கோர்வையாக ஆக்கி கொண்டு தன்னுடைய பேச்சை அமைத்த வானதிக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள். வாழ்க வளர்க.